இந்தியாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு இந்த அரிய வகை கனிமங்கள் தொடர்பான ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. உலக அரசியல், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, பொருளாதாரம் இது போன்ற பல்வேறு துறைகளில் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. உலகளாவிய விநியோக சங்கிலியில் சீனாவுடைய ஆதிக்கத்தை தவிர்ப்பதற்காகவே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதா சொல்லப்படக்கூடிய சூழல்ல அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒப்பந்தத்தை பற்றியும், இதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சாதகம், சீனாவுக்கு இதில் என்ன பாதகம் ஏற்படும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குறோம், இந்த அரிய கனிமங்கள் உற்பத்தியில் சீனாவுடைய பங்கு அப்படின்னு பார்க்குறோம் 69%. அதாவது இந்த ஒப்பந்தத்தோட பின்னணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரணமே சீனா தான். உலக அரிய வகை கனிமங்களுடைய இந்த சுத்திகரிப்பு, ரிஃபைனிங் இருக்கு இல்லையா, அதே போல செயலாக்கத்திலையும் அதோடைய ப்ராசஸிங்லையுமே சீனா மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்துது. உலக அளவில் இந்த அரிய வகை கனிமங்களுடைய உற்பத்தியில் சீனாவுடைய பங்கு பார்த்தோம்னா 69%. அதே போல இந்த அரிய கனிமங்களுடைய சுத்திகரிப்பு, அதோடைய ப்ராசஸிங், ரிஃபைனிங் இதெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா அந்த சுத்திகரிப்பு திறன்லேயே கிட்டத்தட்ட 90% சீனாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இதனால பல நாடுகள் தங்களுடைய தொழில்நுட்ப உற்பத்திக்காக சீனாவையே சார்ந்திருக்கக்கூடிய நிலை தான் இருக்கு. இதனால உலக நாடுகளுக்கு ஒரு பெரும் கவலை வர ஆரம்பிச்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நாடு மட்டும் இப்படி உற்பத்தியுடைய மூலப்பொருட்களை கட்டுப்படுத்துச்சு அப்படின்னா தொழில்நுட்ப உற்பத்தி, பாதுகாப்பு தொழில்நுட்ப உற்பத்தி, அதே போல செயற்கை நுண்ணறிவுக்கான வளர்ச்சி, அதே போல இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் துறை இப்படி எல்லாமே பாதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் சமீப ஆண்டுகளில் சில வகையான கனிமங்களுடைய ஏற்றுமதியில் சீனா கட்டுப்பாடுகளை விதிச்சது. இதுவுமே உலக நாடுகளுடைய கவலைக்கு காரணம் ஆச்சு. சரி, இப்போ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கனிமங்கள் நிச்சயமா சாதாரணமானதா இருக்க முடியாது இல்லையா? உலகுடைய எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான மூலப்பொருட்களே இந்த அரிய கனிமங்கள் தான். அதுல சில முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா இந்த லித்தியம், கோபால்ட், நிக்கல் இதெல்லாத்தையும் சொல்லலாம். ஏவுகணைகள், விமானங்கள், அதே போல ரேடார்கள், ஆயுதங்கள், செல்போன், அதே போல கார் தயாரிப்பு, இப்படி இது எல்லாம் தயாரிக்க தேவையான முக்கியமான மூலப்பொருட்கள் தான் இந்த அரிய வகை கனிமங்கள். இப்போ புரியுதா ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய கவனமும் ஏன் இந்த அரிய வகை கனிமங்கள் மேலே இருக்கு, ஏன் சீனா அதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்குது, இதெல்லாம் புரியுதா? இப்போ நம்ம பார்க்குறோன்னா அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக பதவியேற்றதுக்கு அப்புறமா முதல்ல அவர் செஞ்சது வர்த்தக போர் தான். அதனால என்னென்னலாம் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத நம்ம கடந்த ஓராண்டில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரமாரியா எல்லா நாடுகளுக்கும் வரிகள் விதிச்சார் இல்லையா? அதில் பெரிய அளவில் வர்த்தக போர் நடத்தினதே சீனா கிட்ட தான் அப்படிங்கிறதும் நமக்கு நினைவு இருக்கும். ட்ரம்ப்போடைய இந்த வர்த்தக போரை சமாளிக்க சீனா கையில் எடுத்த ஆயுதம் தான் இந்த அரிய கனிமங்கள் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகள். அமெரிக்காவுக்கு அரிய கனிமங்கள் இறக்குமதிக்கு சீனா செக் வச்சது. எப்படி அப்படின்னா, நீங்க ஜாஸ்தி வர்த்தக வரி எங்க மேல போடுறீங்க அப்படின்னா இந்த கனிமங்கள் மேலான அந்த வரியுமே நாங்க ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான செக் வச்சது சீனா அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு ஏன் இந்த அரிய வகை கனிமங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த ஏவுகணைகள் தயாரிப்பு, போர் விமானங்கள் தயாரிப்பு, பாதுகாப்பு தளவாடங்கள் இதெல்லாம் தயாரிக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் அந்த அரிய வகை கனிமங்கள் தான். அது சீனா கிட்ட தான் அதிகமாக இருக்கு. சீனா கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அரிய கனிமங்கள் அமெரிக்காவுக்கு நிச்சயமா தேவைப்படுது. ஆனா அதை தடுக்கணும் அப்படின்னு சீனா தீவிரம் காட்டுச்சு. அப்பதான் சீனாவை தவிர்த்து மாற்று விநியோக சங்கிலி தேவை அப்படிங்கிற ஒரு கருத்து சர்வதேச அளவில், குறிப்பா அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளுடைய தரப்புல அந்த கருத்து ரொம்ப தீவிரமா வலுவடைய ஆரம்பிச்சுது. இந்த விஷயத்துல ட்ரம்ப் நேரடியா போய் வலியுறுத்தியுமே சீனா அவ்வளவு இறங்கி வரல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோன்னா பல ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், அதாவது பல அரிய வகை கனிமங்கள் சீனால இருந்து இறக்குமதி செய்து இந்தியா. அது மட்டும் இல்லாமல் சில இந்திய நிறுவனங்களுக்கு சீனா இந்த அரிய கனிம இறக்குமதிக்கான உரிமத்தையுமே வழங்கி இருந்தது. இதனால இந்திய தொழில்துறை சீனாவை மிக அதிகமாக சார்ந்திருக்கு அப்படிங்கிறதுமே அப்போ வெளிப்பட்டது. இந்த புதிய ஒப்பந்தம் இப்போ போட்டிருக்கிறாங்க இல்லையா, கையெழுத்தாக இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே புதிய ஒப்பந்தம். இது ஒரு ஆல்டர்னேட் சோர்சிங், அதாவது சீனாவை தாண்டி, சீனாவை தவிர்த்து இன்னொரு இடத்துலேருந்து நமக்கு இந்த அரிய கனிமங்கள் எடுக்கிறது, இந்த கொள்முதல், அதோடைய இந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் இதெல்லாம் செய்யறதுக்கான
எனர்ஜிக்கான ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக இந்தியாவை பார்க்கறதுக்கான ஒரு வழிவகையை இந்த ஒப்பந்தம் கொடுக்குது. அதே போல் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இதில் சில ஜாயின்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். அதே போல் இதுக்கான தொழில்நுட்ப பரிமாற்றம் இது எல்லாத்தின் மூலமாக சீனாவுடைய இந்த சார்பை குறைக்க உதவும் அப்படின்னு நம்பப்படுது. அரிய வகை கனிமங்கள் அப்படின்னாலே சீனா தான் அப்படிங்கிற ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும், அந்த சீனா சார்பு நிலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒப்பந்தம் பெருசாக உதவும் அப்படின்னு நம்பப்படுது. இப்போ இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த குவாட் நாடுகள் இப்போ இந்த அரிய வகை கனிமங்களுடைய விநியோக சங்கிலியை உருவாக்க ரொம்ப தீவிரமாக செயல்படுது. இந்த நிலையில தான் இந்தியா, அமெரிக்கா இடையேயான இந்த ஒப்பந்தம் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. அவங்களுடைய முக்கிய நோக்கங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, சீனாவுடைய ஆதிக்கத்தை இந்த துறையில் குறைக்கணும், இந்தோ பசிபிக் விநியோக சங்கிலியை உருவாக்கணும், அதே போல கனிம சுரங்கம் மற்றும் கனிமங்களுடைய செயலாக்கத்திற்கான ஒரு பெரிய நெட்வொர்க்கையே உருவாக்கணும், கூடுதல் இருப்புகள் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் இது எல்லாத்தையும் உருவாக்கணும். இப்படி நீண்டுகிட்டே போகுது இவங்களுடைய இந்த நோக்கங்கள். எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எதிர்கால உலக கட்டுப்படுத்த போவது ஒரு காலத்தில் தங்கம் அப்படின்னு இருந்தது, அடுத்து எண்ணெய் வளம் அப்படின்னு இருந்தது. ஆனால் தங்கமோ எண்ணெய் வளமோ அல்ல, அது அரிய கனிமங்கள் தான் அப்படிங்கிறது இது மூலமாக நிரூபணம் ஆகுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.